என் பழைய ஸ்தானத்தில் என்னை யார் கொண்டு போய் விடுவார் என்று அங்கலாய்க்கும் ஆத்மாவே என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 14:2. ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தாலும் சத்துருக்கள் அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். எனவே இவர்கள் கூடாரவாசிகளாகவும் அலைந்து திரிந்தவர்களாகவுமே காணப்பட்டார்கள். ஏற்ற நேரத்தில் தேவன் சத்துருக்களை விரட்டி இவர்களுக்கு சொந்தமான தேசத்தில் இஸ்ரவேலர்களை நாட்டினார். உலக பிரகாரமாகவோ ஆவிக்குரிய ஜீவியத்திலோ சத்துருக்கள் உங்க ஸ்தானத்திலிருந்து உங்களை பிடுங்கிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை திரும்பவுமாய் உங்க ஸ்தானத்தில் நிறுத்தி உயர்த்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. என் ஜனங்கள் நிலையான வாசஸ்தலத்தில் இருப்பார்கள்னு சொன்னீரப்பா. என்னிலிருந்து பிடுங்கப்பட்டதை நான் திரும்பவுமாய் சொந்தரித்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.